அடுத்த ஒரு உபதேசம், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். தசமபாவத்தை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பேன்றதான போதனையின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தசமபாகங்களை கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் தசமபாகம் கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை, அந்த குருட்டு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். நன்றாய் அறிந்து கொள், இங்கே வசனம் சொல்லும் விதமாய் அசட்டை பண்ணுகிறார்கள், போதகத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். நாம் எல்லாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படி? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடக்காமல் மனிதன் சொல்லுகிற விதமாய் தசமபாகம் கொடுத்துட்டா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, தசமபாகம் கொடுத்துட்டா உனக்கு உண்டான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீ பரலோகத்துக்கு போயிடுவ. இல்ல, வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறியரில் எவர்களுக்கு நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. இப்படிதான் வசனம் சொல்லியிருக்கு. இந்த சிறியர்களில் எவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. அப்போ இல்லாதவங்களுக்கு நாம செய்கிறது தான் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இல்லாதவனுக்கு உதவி செய்வதுதான் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தசமபாகம் கொடுத்துட்டா மட்டும் தேவனுக்கு கொடுக்கிறதுன்றது கிடையாது. தசமபாகத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இல்லாத ஒருத்தன் நீ போகிற வழியில உட்கார்ந்து கொண்டு, ஐயா என் பசி ஆற்றுவார் யார் உண்டு என்று உன்னிடத்திலே கேட்கப்படும் பொழுது நீ உன்னுடைய பைகளிலே, சட்டை பையிலே தசமபாகத்தை வைத்து கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் நீ கொடுப்பாயானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதான தசமபாகமே அல்ல. அசட்டை பண்ணுவது, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதவர்களாய் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ ஜீவியத்தில். சபைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தால் மட்டும்தான் தேவனுக்கு போய் சேரும் என்கிறதான மனநிலை நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும். நம்முடைய நிலை மாற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய எண்ணங்களை மாற்றப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் மாற்றப்பட்டது போல, ஏதேன் தோட்டத்திலே மாற்றப்பட்டது போல. எப்படி மாற்றப்பட்டது போல? இந்த பழத்தை சாப்பிட்டால் தேவர்களைப் போல நீ மாறிவிடுவாய் என்று இதை சாப்பிட வேண்டாம் என்று அவர் உனக்கு சொன்னார். அந்த உபதேசம் இன்றைக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, அந்த சத்தத்தை கேட்டு அன்றைக்கு மனம் மாறினபடியினாலே, இந்த சத்தத்தை கேட்டு இன்றைக்கு இருக்கிறதான உபதேசத்தின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு உன் மனம் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே உன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுக்கு, தேவனுக்கு பயப்படாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய வழிகளிலே நடக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு நீ எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த போதகரிடத்துல போயிட்டு நான் ஜெபம் பண்ணனா எனக்கு எல்லா சுகமும் கிடைக்க பெற்று விடும், அந்த ஊழியத்துக்கு போயிட்டு நான் தசமபாகம் கொடுத்தேன்னா எனக்கு எல்லா ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும், இந்த ஊழியத்துக்கு போயிட்டு நான் சுவிசேஷத்தை கேட்டு அங்கே சொல்லுகிறதான அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டு வந்தேன் என்றால் நான் நித்தியராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்கிறதான மனநிலைக்கு நீ சுயமாய் வந்தபடியினாலே
நீ சுயமாய் முடிவெடுத்து தேவனுக்கு பயப்படாதபடி உன்னை மாற்றினபடினாலே இன்றைக்கு அதுதான் நலமான உபதேசம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவ பயம் இல்லாதவர்களாக. தேவனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு அசட்டை பண்ணிக்கொண்டு இதுதான் நலமான வார்த்தை, இதுதான் எனக்கு உகந்ததான வார்த்தை, இதுதான் உண்மையான வார்த்தை என்று அந்த திரித்த வார்த்தையை, அந்த திருத்தின வார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.